அவர்களின் அறிவு கண்ணை திறந்த கலியுக கர்ணனே, அன்று முல்லைக்கு தேர் கொடுத்தாய், இன்று முல்லை நில மக்களுக்கு தன்னையே கொடுக்கிறாய். ஓய்வென்ற சொல்லை அறியாத அறிவொளியே, ஊருக்கு உழைப்பவர்களில் முதலிடம் உனக்கு. பாரியையா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். முதற்கண் எஸ்எஸ்சியோன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் ஐயா சாமுவேல் சாகித் சந்திரா நிறுவனர் அவர்களுக்கும், எஸ் செண்டி தேவபெல் நிறுவனர் அவர்களுக்கும், தற்போது தாளாளர் இயங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சாமுவேல் ஜுஜின் அவர்களுக்கும், டாக்டர் தீபா பிரைட்லி நிர்வாக இயக்குனர் குழந்தைநல மருத்துவர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்கூலு நான் ஒரு இதுக்காக சொல்ல, இந்த பகுதியில் ஒரு சிறப்பாக இந்த ஸ்கூல் வந்து இந்த கல்வி பணியை மேற்கொண்டுட்ருக்கு. நான் கூட நினைக்கிறது, ஏன் இங்கேருந்து ஆத்தூர் அங்கே இங்கெல்லாம் நிறையா கொட்டு போகிறாங்க, இங்கே படிக்க வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது. அதனுடைய வாய்ப்பை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. நிறையா செலவு பண்ணுறாங்க, முறையாக செய்கிறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், பொங்கல் இது சிறப்பாக இந்த பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாடலைன்னா பொங்கல்னு ஒன்று விழா இருந்தது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் போயிடும். அதை இப்போ சிறப்பாக நிறையா நடன நிகழ்ச்சிகள், அதை பொங்கல் வச்சு அதை அவங்களுக்கு பரிசு கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு இதுக்கு நல்லா செஞ்ச ஆசிரியர்கள் அவங்கள முன்னாடி வாழ்த்தணும். ஆசிரியர்கள் வந்து அந்த தொண்டு மனப்பான்மையில் வேலை நம்ம பார்க்கணும். அதை நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வந்திருக்க பெற்றோர்கள், என்னுடன் வந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், சேர்த்த டிஜிஎம் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு மாணவர்கள் வந்து காலம், நான் கூட இப்போ நினைக்கிறது, நான் தலைமை ஆசிரியர் தான் இருந்தேன், படித்தேன், எங்கள் ஸ்கூலில் ஒரே வேக்கெட்டு தான், அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த முயற்சியிலே படித்தேன். டைரெக்டாக ஹெச்எம் போக முடியாது, இதை சட்ட விதிகளை இது பண்ணி ஹெச்எம்மை வாங்கி அந்த ஸ்கூலை நான் இருக்கிற வரையும் 450 பசங்க அந்த பள்ளிக்கூடத்தில். போனேட் பிளாக்கில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா என் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த அளவுக்கு அந்த ஸ்கூலில் நான் இருக்கிற வரையிலும் ஆண்டு விழா, இலக்கிய மன்றம், அந்த இது கூட்டம்லாம் ஃபுல் முறையாக நடத்தி 450 பசங்க வச்சுருந்தேன். ஆனால் தற்போது 150 பசங்க தான் அங்கே இருக்குது. நான் வெளியில் வந்ததுனால ஸ்கூலினுடைய நிர்வாகம் அவ்வளோ தூரம் நம்ம இல்லாததுனால நம்ம பஞ்சாயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காரணத்தினால அது சரியாக இது பண்ண முடியல. நீங்கள் மாணவர்கள் வந்து இப்போ நான் நினைக்கிறேன், இன்னும் நம்ம நல்லா பண்ண இன்னும் ஒரு டாக்டர், ஒரு ஐஏஎஸ் இப்படிலாம் நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் போயிருக்கலாமே. ஏன்னா இப்போ நினச்சி முடியுமா அது? அதனால் நீங்கள் வந்து மாணவர்கள், இப்போ கூட ஒரு பையனை கேட்டேன், நீ எதுக்காக படிக்கிற முழிச்சா அந்த பையன். உங்களுக்கு முன்னாடி ஒரு இது நோக்கம் இருக்கணும், நான் டாக்டருக்கு படிக்கிறேன், வக்கீலுக்கு படிக்கிறேன், கலெக்டருக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். நான் டாக்டராக படிக்க போகிறேன், வக்கீலாக படிக்க போகிறேன், ஜட்ஜாக போகிறேன், அதுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு வெறும் மனசால் மட்டும் நினைக்கக்கூடாது. அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவை நினைவாக்குங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த கனவை வந்து நினைவு ஆக்கணும். அதுக்கு வந்து அந்த முயற்சியை எடுத்து படிக்கணும். அது வந்து ஆசிரியரோட உதவியை நாடணும். அதுக்கு என்ன நாங்கள் செய்யணும், என்ன பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்னு உங்கள் ஆசிரியரை கலந்து நீங்கள் கேட்டுக்கணும். காலத்தை மட்டும் வீணாக்காதீங்க. ஒரு தடவை காலம் போயிட்டுதுன்னா அந்த காலம் திரும்பி வரவே வராது. அதனால் மாணவர்கள் வந்து எந்த காலம் மட்டும் எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம், பவுனை விலைக்கு வாங்கலாம், பணத்தை பின்னாடி சம்பாதிக்கலாம். ஆனால் இழந்த காலத்தை மட்டும் திரும்ப பெறவே முடியாது. அப்துல் கலாம்லாம் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் படகோட்டியினுடைய மகனாக, பேப்பர் போடும் பையனாக இருந்து அவர் வந்து இந்த உயர்ந்த அந்த அவருடைய நேர்மையால் தான் அந்த பதவி அவர் கிடைச்சிது. இராணுவத்துக்கு 9 பேர் செலெக்ஷன் பண்ணணும், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறார். 8 பேர் செலெக்ஷன் பண்ணிட்டா 9ஆவது பேராரு, இவர் பேர் நிராகரிக்கப்பட்டு விட்டது. திரும்பி ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே போகிறாரு. ஒரு கோயிலில் அப்படியே உட்காந்து யோசனை பண்ணுறார். அப்போ அவர் நினைக்கிறார், சரி இதுவும் ஒரு நல்லதுக்கு தானே, ஏதோ நமக்கு நல்ல நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை தேய்த்துட்டு வந்துடுறாரு. திரும்பி அவரை அந்த அணு விஞ்ஞானி அந்த இது இன்டர்வியூ போகிறார், அட்டன் பண்ணுறாரு, அதில் கிடச்சிடுது. அப்புறம் அதில் இது பண்ணி அவருடைய நேர்மை, அந்த உழைப்பு, அதால் முன்னேறினார். அடுத்தது அதுக்கு பிறகு கடைசி வரலையுமே நாட்டுக்காக உழைச்சார். கடைசியில் மேகாலயான்னு நினைக்கிறேன், அந்த மாநிலத்துக்கு போய் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உயிர் போயிட்டுது. அது மாதிரி கேஆர் நாராயணன்
கேரளாவில் தாழ்த்த வகுப்பை சார்ந்தவர். அவர் வந்து ரொம்ப வசதி கம்மியானவர். அவர் தூதுவரா துணை ஜனாதிபதியா பதவி உயர் பெற்று அவரும் எம்பியாக இருந்தார். அவரும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். பணம் வந்து ஒரு தடையே இல்லை, படிக்கிறதுக்கு ஒரு பணம் தடையே கிடையாது. நல்லா படித்தோம்னா நல்ல ஸ்கூல்லே நிறையா சீட்டு தேடி பிடிச்சி கொடுக்குறாங்க. எல்லாம் உங்கள் மாணவருடைய கையில் தான் இருக்குது. ஐயோ நம்ம வசதி கம்மி, நம்மெல்லாம் கலெக்டராக போக முடியுமா அப்படின்லாம் அந்த நினைப்பே உங்களுக்கு இருக்கவே கூடாது. உழைப்பு தான். உழைப்புக்கு இப்போ நம்ம கலெக்டர் எடுத்துங்க, நைட்டு 2 மணி வரையிலும் வேலை பார்க்குறார். இதை மாதிரி இந்த மாவட்டத்தில் நிறையா பணிகள் அதுக்காகவே முதல்ல கொண்டாந்து இங்கே போட்டிருக்கார். பணிகள்லாம் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு கொண்டு போட்டிருக்கார். அவர்கிட்ட போனால் நேர்மையாக நல்ல நாணயமான ஆப்ளிகேஷனாக இருந்தால் உடனே டைம்லாம் பார்க்க மாட்டேங்கிறார். கூப்பிட்டு உடனே ஏன் நிற்கிறீங்க வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு உடனே கையெழுத்து போட்டு உடனே முக்கியமான பிரச்சனைனா கன்சல்ட் ஆஃபீஸர்கிட்ட ஃபோனில் பேசி விட்றார். தபால் போகிறதுக்கு முன்னாடியே பேசி விட்றார். அப்புறம் தபால் போகுது செஞ்சு கொடுத்துட்றாங்க. பணிகள்லாம் நல்ல விரைவாக இந்த மாவட்ட ஆட்சியர் அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். இந்த நிறுவனர் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை வந்து நல்லா என்ன செய்யணும், நல்லா என்ன கொண்டுட்டு வரணும். எல்லாருக்கும் இந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்கெல்லாம் இந்த கல்வி கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க பல பிரச்சனைகளில் இருந்து அதெல்லாம் சமாளித்து தான் இதுங்க அவங்கெல்லாம் வந்து கொண்டு வராங்க. நல்லா பில்டிங்லாம் பாருங்கள், எவ்வளோ பில்டிங்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி விடைபெறுகின்றேன். வணக்கம். கல்வி வாழ்க்கையை எளிதாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி. They call me master, but I will go faster.